காஞ்சி மகா பெரியவர்களை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. அவர் நாம் பயனடையும் வகையில் நல்ல கருத்துக்களை, நீதிகளை, தெய்வ உரைகளை, தெய்வ சம்பந்தமான முக்கிய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமானதும் நாம் அன்றாட சொல்ல வேண்டியதும் எது தெரியுமா? மகா பெரியவர் சொல்கிறார், எங்கும் நிறைந்த குருவாயூரப்பா, பிரம்மாவை தோற்றுவித்தவரே, நீரே என் மனம் உடல் சார்ந்த நோய்களை விரட்டி மிக நல்ல பலன் தர வேண்டும். நான் நலமடைய நல்ல பலனை தர வேண்டும். உன்னை நான் சரணடைகிறேன் என்று கும்பிட வேண்டுமாம் ஒவ்வொரு நாளும். இதை மகா பெரியவர் நமக்காக கூறியிருக்கின்றார். அவர் எத்தனையோ கருத்துக்களை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அதில் சிலவற்றை மட்டும் உங்களிடம் சொல்கிறேன். அதாவது, எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பண்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எல்லா உயிர்களையும் நாம் நேசிக்கின்ற பொழுது அங்கு பிரச்சனைகளோ, சண்டைகளோ, மனஸ்தாபமோ எதுவும் வர வாய்ப்பில்லை. ஒற்றுமை ஒன்றுதான் மேலோங்கி நிற்கும். அதனாலேயே இந்த கருத்தை அவர் சொல்கிறார் என்று நினைக்கிறேன். அடுத்து, அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னன்றா, ஒவ்வொருவருக்குமே ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் தான் ஒவ்வொருவருக்குமே மிக முக்கியமானது. அதாவது குலதெய்வத்திற்கு ஈடு வேறு எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். முதலில் குலதெய்வத்தை தான் வணங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதாவது குலதெய்வமாகப்பட்டதா ஆண் தெய்வமாகவோ பெண் தெய்வமாகவோ இருக்கலாம். அந்த தெய்வம் கூட அருகில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், வெகு வெகு தூரத்திலும் இருக்கலாம். அருகிலோ சிறிது தூரத்திலோ இருக்கின்ற பொழுது நீங்கள் தவறாமல் வாரத்தில் 2 முறை போய் வணங்கலாம், அன்றாட வணங்கலாம். அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்தது. ஆனால் வணங்காமல் மட்டும் இருக்கக்கூடாது என்கிறார். அதே சமயம் வெகு தூரம் தொலைவில் குலதெய்வம் இருக்குமே ஆனால் வருடத்திற்கு 2 முறையாவது கண்டிப்பாக நீங்க செல்லுங்கள், அந்த குலதெய்வத்தை மனமாற வணங்குங்கள். இது கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதுவும் நம் நன்மைக்காகத்தான். அது மட்டுமல்ல, அந்த குலதெய்வத்தின் கோவிலிலே விளக்கு ஏற்றினால், விளக்கு என்று நான் சொல்ல அகல் விளக்கைத்தான், விளக்கேற்றினால் நமக்குள்ள கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்று அழுத்தமாக சொல்கிறார் மகா பெரியவர். அவர் புரியாத தத்துவத்தை கூட சில பேர் ஹை லாங்குவேஜில் ரொம்ப இதுவா சொல்லுவாங்க. அது சிலருக்கு புரியாது. அப்படிப்பட்ட புரியாத தத்துவத்தை கூட மிக எளியவர்களும், படித்தவர்களும், படிக்காதவர்களும், பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக எளிமையாக காஞ்சி மகா பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த திறமை அவருக்கு மட்டுமே தான் முடியும். அப்படி சொல்வதற்கு அவருக்கு மட்டும்தான் முடியும். அது ஒரு அபார சக்தி. மேலும் அவர் சொல்கிறார், சிவ தொண்டு செய்வது மிகவும் புண்ணியம் என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய இந்த உடல் சிவனுக்கு சொந்தமானது. சிவன் என்ற ஜீவன், புரிகிறதா? அதாவது இந்த உடலில் சிவன் என்ற ஜீவன் இல்லை என்றால் இந்த உடல் வெற்றுடல் தான். சிவனே ஜீவன். அதனால்தான் சிவ தொண்டு செய்வது மிகவும் நலம் பயக்கும் என்று அவர் அழுத்தி சொல்கின்றார். அடுத்து, அந்த சிவபெருமானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் என்றால், சர்வேஸ்வரா, உன்னை நான் சரணடைந்து விட்டேன், என்னை காப்பாற்று என்று பரிபூரண பக்தியோடு
அந்த இறைவனிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் உள்ளன்போடு உண்மையோடு வேண்டிக் கொள்கின்ற பொழுது அவன் நமது பாரத்தை ஏற்றுக்கொள்வான். நமது பாரத்தை அவர் தாங்கி நமக்கு நல்ல அருள் புரிவார். மிகவும் உருக்கமான பிரார்த்தனைக்கு உடனடியாக பலன் இருக்கிறது என்று மகா பெரியவர் சொல்கிறார். மிக அற்புதமான அநேக கருத்துக்களை, ஏராளமான கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கின்றார். அதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில நிகழ்வுகளை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்கும் பொழுதே மகா பெரியவருடைய மகா சக்தி எப்படி என்று புரிந்து கொள்வீர்கள். அதாவது மகா பெரியவருக்கு மிக அற்புதமான ஒரு சக்தி உண்டு என்றால் அது என்ன தெரியுமா? எதிராளியினுடைய மனநிலை, எதிராளின்னு சண்டைக்காரன் இல்லைங்க, எதிரில் நிக்கிறவங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எதை பற்றி சிந்திக்கிறது, அவர் என்ன நினைத்து கொண்டு வருகிறார், அவர் என்ன என்னிடம் கேட்கப் போகிறார் என்ற சகலமுமே அவருக்கு மிக துல்லிதமாக தெரியுமா. அப்படிப்பட்ட அற்புத மகான் அவர். இதற்கு உங்களுக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஆனா ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கு சொல்கிறேன். மகா பெரியவரை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அதாவது மகா பெரியவர் எங்கே முகாமிட்டிருக்கின்றாரோ அங்கு ஏராளமான பக்தர்கள் அவர்களை தரிசிக்க வருவார்கள். மகா பெரியவரை அப்படி தரிசிக்க வரும் பொழுது மகா பெரியவரை சுற்றி எப்பொழுதுமே அவர்களுடைய சீடர்கள் இருப்பார்கள். மகா பெரியவருக்கு அநேக சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் இவருடன் தான் இருப்பார்கள். அப்படி அலைமோதி வரும் ஜனங்களை வரிசைப்படுத்தி என்றால் கியூ சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி லைன்ல நின்று ஒவ்வொருவராக மகானை தரிசிக்க ஏற்பாடு பண்ணுவார்கள் இந்த சீடர்கள். அப்பொழுதுதான் கூட்டத்தில் நெரிசல் இருக்காது, சண்டை இருக்காது. ஒவ்வொருவருமே அவருடைய மனக்குறையை மகானை பார்த்து சொல்ல முடியும். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கின்ற பொழுது வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பெண்மணி மகானை பார்த்து கேட்கிறார், சுவாமி, எனக்கு ஒரே பெண், அவள் இன்று நிறைமாத கர்ப்பிணியாக என் இல்லத்திற்கு தங்கி இருக்கின்றாள். பார்த்த மருத்துவர்கள் ஒரு வாரத்தில் குழந்தை பிறந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பெயர் விட வேண்டும் சுவாமி, நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அந்த அம்மையார் கூறுகிறார்கள். இதை கேட்ட பொழுது அவர் கண்களை மூடி சில நிமிடம் மௌனமாக இருக்கின்றார். அந்த மௌனமாக இருக்கின்ற சமயத்திலே இங்கிருக்கும் மற்றவர்கள் என்ன பேசிக்கிறார்கள் தெரியுமா? இன்னும் குழந்தைய பிறக்கல, அதுக்குள்ள இந்த அம்மா பாரு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானே தெரியாது, இப்ப எப்படி இவர் போய் பேர் வைப்பாரு, நல்லா கேக்குது இந்த பொம்பளை என்று சொல்கிறார்கள். அதையும் அந்த பெண் காதில் வாங்கிக் கொள்கிறாள். அதே சமயம் மற்றவர்கள் எல்லோரும் மகா பெரியவர் என்ன பதிலை சொல்ல போகிறார் என்று அவளோடு தான் கேட்க காத்திருக்கிறார்கள். இப்படி பேசிக்கொண்டாலுமே அவர் என்ன சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த மகா பெரியவர் அந்த பெண்மணியை நோக்கி சொல்கிறார், உன் மகளுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும், பெண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கும், அந்த குழந்தைக்கு ரேவதி என்றே பெயர் வை என்று சொல்லி அந்த அம்மையாருக்கு கண்களில் பார்வையினாலேயே ஆசி கொடுத்து அவர்கள் கைகளில் பிரசாதத்தை கொடுக்கிறார். பிரசாதம்
மகா பெரியவர் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் மிக மிக முக்கியமானது திராட்சை பழமும் கற்கண்டும். கண்டிப்பாக அவர் ஒவ்வொரு பக்தர்களும் தன்னை நோக்கி வருபவர்கள் கொடுப்பார். சில நேரங்கள் அவர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவருடைய சீடர்கள் இந்த பணியை செய்வார்கள். அந்த அம்மையார் மகிழ்ச்சியோடு அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் மகா பெரியவரை வணங்கிவிட்டு செல்கிறார்கள். இதை கண்ணுற்ற பக்கத்தில் இருந்த மற்ற பெண்கள், பாப்போம் இவர் சொல்றபடிதான் பொம்பளை பிள்ளை பிறக்குதான் பாப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதையும் மகா பெரியவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். மாதங்கள் கடந்து விட்டன. ஒரு 6 மாதங்கள் இருக்கும். அதே பெண்மணி தன் மகளையும் அழைத்துக் கொண்டு குழந்தையும் தூக்கி கொண்டு அந்த மகா பெரியவரை சந்திக்க வருகிறார்கள். மகா பெரியவர் முன்னணியில் அந்த குழந்தையை படுக்க வைத்துவிட்டு இருவருமே நமஸ்காரம் பண்ணிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அம்மையார் சொல்கிறார், சுவாமிஜி, தாங்கள் சொன்னபடியே ரேவதி நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரியே ரேவதி என்று பெயர் வைத்திருக்கின்றோம் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் பக்கத்தில் அருகிலும் இருப்பவர்களுக்கு மிக 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 ஆச்சரியமாகி விடுகிறது. அப்ப பிறக்கும் குழந்தையே இன்ன குழந்தையாகத்தான் இருக்கும், இப்படித்தான் வைக்கும் என்று ஒன்றை புரிந்து கொண்டார் என்றால், அதை சொல்கிறார் என்றால் அவருக்கு எப்படிப்பட்ட அபூர்வமான சக்தி மனதில் இருக்க வேண்டும். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது யாரால் முடியும்? எல்லோருமே திகைத்து நிற்கிறார்கள். அந்த குழந்தைக்கும் ஆசி கொடுத்து அவர்கள் மூவருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இதுபோல் இன்னொரு சம்பவம், அந்த காஞ்சி மகா பெரியவர் இருக்கக்கூடிய மடத்திலே பணிபுரிந்தவர் ஒருத்தர். ஏராளம் பேர் பணிபுரிகிறார்கள். இவர் சீடராகவும் இருந்திருக்கின்றார் மகா பெரியவருக்கு. சீடர்கள் என்றால் அவர்கள் இந்த மகா பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய பணிகளே அற்புதமானது. எந்த நேரமும் அவரை பிரியாமல் அவரோடையே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சீடர்களில் ஒருவருக்கு கொஞ்ச காலமாக நடை தளர்ச்சி அடைகிறது. அவரால் நடக்க முடியவில்லை, பணி செய்ய முடியவில்லை. அந்த பெரியவாளை பிரிந்து நாம பணி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்ற கலக்கமும் கண்ணீராய் கொட்டுகிறது. இதை புரிந்து கொண்ட பெரியவர் அவரை அழைத்து, நீ ஓய்வெடு, நீ வீட்டில் சென்று ஓய்வெடு என்று மட்டும் சொல்கிறார். அவரை வணங்கிவிட்டு அவர் செல்கிறார். அப்பொழுது மற்ற சீடர்களை பார்த்து இவர் சொல்கிறார், அவனுக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொடுங்கள். ஏனென்றால் பணியாற்றினால் தானே பைசா கிடைக்கும். அப்பொழுதுதானே அவர்களுடைய குடும்பத்தினுடைய வறுமை தரும் அன்றாட உணவுகள் மற்ற செலவுகளுக்கு சரியாக இருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்ட மகான் சீடர்களை நோக்கி அப்படி சொல்கிறார். அவரும் தக்கபடி வசதிகள் செய்து கொடுத்து அவரை வீட்டிலே அவர் மனைவியிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஒரு வருடம் ஆகிவிடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சென்றவருக்கு சுகமே ஆகவில்லை. அவருக்கு சர்க்கரை நோய் தாக்கிவிட்டது. கால்கள் அசைக்க கூட முடியவில்லை. அவரால் அந்த வலியும் வேதனையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர்விடம் இரத்த கண்ணீரை தாங்க முடியாமல் அவரது மனைவி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கு பார்த்த டாக்டர்கள் சொல்கிறார்கள், இவ்வளவு தூரம் முக்கால் பங்கு முற்றிய நிலைமையில் கூட்டி வந்திருக்கிறீர்களே அம்மா, இன்னும் 2 நாட்களில் இந்த காலை எடுக்காவிட்டால், இந்த காலை எடுத்தால் உங்களுடைய கணவர் கொஞ்ச காலம் ஜீவனோடு இருப்பார். எடுக்காவிட்டால் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதனால் உடனடியாக காலை அகற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அதை எக்ஸ்ரே எடுத்துத்தான் பார்த்திருக்கிறார். அதிலே அந்த காலினுடைய நிலைமை அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதனாலேயே அந்த பதிலை சொல்லிவிட்டு டாக்டர்களும் மற்ற நர்சுகளும் கிளம்பி போய்விட்டார்கள். 2 நாள் என்று சொல்லி இருக்கிறார்.
அதனால் அந்த அம்மையார் என்ன நினைத்தார் தெரியுமா? சதா சர்வ காலமும் மகா பெரியவரையே தெய்வமாக நினைத்து அவருக்கு பணிபுரிந்த என் கணவருக்கு இப்படி ஒரு நோய் வந்துவிட்டதே, நான் இந்த நோயை குணப்படுத்த என்னால் எப்படி முடியும்? நான் எங்கு செல்வேன் அதற்குரிய பணத்திற்கு என்று பலவாறாக மனதில் நினைத்து கொண்டு, நாம் அந்த மகா பெரியவரையே சரணடைவோம், அவரே இதற்கு ஒரு வழி சொல்லட்டும், அவருடைய சீடன் தானே, அவருடைய பக்தன் தானே, அவரே இதற்கு ஒரு வழி சொல்லட்டும் என்று கவலையோடு கண்ணீரோடு வேதனைப்பட்டு அழுது கொண்டே மகா பெரியவர் இருக்கக்கூடிய மடத்திற்கு வருகிறார் அந்த அம்மா. கூட்டம் ஏராளமாக இருக்கிறது. இருந்த போதிலும் சில சீடர்கள் அந்த அம்மையாரை பார்த்து, ஆகா, நம்மோடு பணிபுரிந்தவனுடைய மனைவி அல்லவா, அந்த அம்மாளை முதலில் பெரியவரிடம் அழைத்து சொல்வோம் என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து அந்த அம்மையாரை பெரியவர் இருக்கிற அந்த கியூவுக்கு முன்னால விரைவில் சந்திக்கும்படியான ஒரு ஏற்பாட்டை பண்ணி அந்த அம்மையாரை அழைத்து வருகிறார். மகா பெரியவர் அந்த அம்மையாரை பார்க்கிறார். அந்த அம்மையாரால ஒரு வார்த்தை கூட என்ன ஏது ஏன் வந்தோம் என்று சொல்லவே முடியவில்லை. கண்ணீர் ஊற்றாக கொட்டுகிறது. தேமி தேமி அழுகிறாரே தவிர என்ன சொல்ல வந்தோம் என்றே அவரை பார்த்த பிற்பாடு ஒண்ணுமே அவர் அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க. காஞ்சி மகா பெரியவரும் அந்த அம்மையாரை கண்ணுற்றார். அமைதியாக இருந்தார். எதுவுமே பேசவில்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு ஏக்கம். நம்ம ஏதாவது கேட்க மாட்டாரா? எப்படி இருக்க, உன்னுடைய கணவன் எப்படி இருக்கான் அப்படி ஏதாவது கேட்க மாட்டாராங்கிற ஏக்கம் மேலோங்கி நிற்கிறது இந்த அம்மாவுக்கு. அவர் கேட்பார் என்று இந்த அம்மா எதிர்பார்க்கிறார்கள், அந்த அம்மையார் சொல்வார் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகக்கூட இரண்டு பக்கமும் மௌனமே நிலவுகிறது. ஆனாலும் அடுத்தடுத்து ஆட்கள் வருவார்கள் அல்லவா, அதனால் மகா பெரியவர் எதுவுமே சொன்னாமல் தன்னிடம் இருக்கும் அந்த கல்கண்டு பிரசாதத்தை அந்த அம்மையார் கையில் கொடுக்கிறார். அந்த அம்மையார் அதை வாங்கி கொண்டு மேலும் விக்கி விக்கி அழுது கொண்டு அந்த மடத்திற்குள்ளேயே சிறிதும் நடந்து கொண்டே அவர் சொல்கிறார், இந்த மகானை இத்தனை பேர் தரிசிக்க வருகிறார்களே, இவரை ஏன் தரிசிக்க வேண்டும்? இவர் மனசு என்ன கல்லுதான், இவர் மனசே கல்லுதான். இல்லை என்றால் என்னை ஏதாவது கேட்டிருக்க மாட்டாரா? அவருக்கே சதாகாலம் பணிபுரிந்த அந்த தொண்டனுக்கு இப்படி ஒரு நோய் வர இவர் அனுமதித்திருப்பாரா என்று பலவாறு மகா பெரியவரின் மீது நம்பிக்கை இல்லாமல் வேதனையோடு அந்த அம்மா செல்கிறார்கள். நாளை ஆபரேஷனுக்கு தேதி குறித்திருக்கிறார்கள். இந்த அம்மையார் சென்று, இந்த பிரசாதத்தை நாம் கீழே போட வேண்டாம், நம்ம கணவருக்கு கொடுப்போம் என்று அவருடைய கணவரை வாய் திறக்க சொல்லி அதில் அந்த கல்கண்டு பிரசாதத்தை கொடுக்கிறார். அவருக்கு ஏற்படுறதே சுகர் பேஷண்ட்டுக்கு கல்கண்டு கொடுக்கப்படுகிறது. காஞ்சி மகா பெரியவர்களின் கரங்களில் இருந்து வாங்கப்பட்டு கல்கண்டு பிரசாதம் திராட்சை பழமும் கொடுக்கப்படுகிறது. அதை அவர் சாப்பிடுகிறார். மறுநாள் இந்த ஆபரேஷன் நடப்பதற்கு முன்னால் மறுபடியும் ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்பது நியதி. அதை எடுக்கிறார்கள். அந்த எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டு வந்து அதை பார்த்த பின்பு அந்த டாக்டருக்கு அளவு கடந்த ஆச்சரியம். அவருக்கு கைகளை நடுங்குகிறத அவரால் நம்ப முடியவில்லை. என்ன தெரியுமா, 2 நாட்களுக்கு முன்னால் எடுத்த அந்த எக்ஸ்ரேவில் அந்த கால் இருப்பதே வேஸ்ட், உடனே எடுத்துறோம் அப்படிங்கக்கூடிய நிலைமையில இருந்த அந்த காலானது சர்க்கரை நோய் வந்ததுக்கு உள்ள அறிகுறியே இல்லாமல் இரத்த ஓட்டம் அழகாக ஓடுகிறது. அவர் காலை அசைக்கிறார். அந்த உடம்பே நன்றாக இருக்கிறது. அந்த உடம்பே புத்துயிர் பெற்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. இவருக்கு எல்லை கடந்த ஆச்சரியமாகி விடுகிறது. ஏனென்றால் ஆபரேஷனே தேவையில்லை
என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு டாக்டர் வந்து விட்டார். அவர் பதறி ஓடி வருகிறார். அம்மா, நீங்கள் இனி அழ தேவையில்லை, உங்கள் கணவர் பரிபூர்ண குணமாகிவிட்டார் என்று சொன்ன போது இந்த அம்மையாருக்கு நம்பவே முடியவில்லை. நம்மளை சமாதானப்படுத்த என்பதற்காக பொய் சொல்கிறாரோ, நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக பொய் சொல்கிறாரோ, இந்த டாக்டர் ஏன் நம்மிடம் இப்படி சொல்கிறார் என்று அந்த அம்மா ஒரு கேள்விக்குறியோட டாக்டரை பார்க்கிறார். அம்மா, சத்தியமாகத்தான் நான் சொல்கிறேன், உங்கள் கணவரை இப்பொழுதே நீங்க அழைத்து செல்லுங்கள். அவரால் ஒரு எட்டு கூட நடக்க முடியாதே, நான் எப்படி அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். நீங்கள் அவரை அவர் இப்பொழுது பாருங்கள் என்று அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட உடனே, எழுந்திருங்கள், இப்பொழுது நீங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். அவருக்கு நாம் ஒரு நோய் வந்துதான் இப்படி அட்மிட் ஆயிருக்கோமோ என்ற ஃபீலிங்ஸே கிடையாது. ஜம் என்று இறங்குகிறார். மனைவியின் கயிறங்களை பிடித்துக் கொண்டு எல்லோருக்கும், டாக்டர் மற்றவர்களுக்கெல்லாம் அவர்களை வணங்கிவிட்டு வீடு வந்து சேர்கிறார். மனைவிக்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவருக்கோ நாம் இன்னொரு பிறவி எடுத்து விட்டோமோ என்ற ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு வந்த உடனேயே மகா பெரியவருடைய படத்தை பார்த்து கதறி அழுகிறார்கள் இந்த அம்மா. அன்றும் கண்ணீர், அவரை பார்த்தவதும் கண்ணீர், இன்றும் கண்ணீர். அழுதுவிட்டு அவர் கணவரிடம் சொல்கிறார், என்னங்க, உங்களுக்கு இப்படி ஒரு உயிர் போராட்டமா இருந்த போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம வீட்லயும் வரும், அதனால நான் நேர போய் காஞ்சி மகா பெரியவர்களை தான் தரிசனம் பண்ணேன். ஆனா சுவாமிஜி எதுவுமே என்கிட்ட பேசல, என்னாலேயும் எதுவும் சொல்ல முடியல. ஆனாலும் என் மனசு ஒரு நம்பிக்கையில்லாத வேதனையோடு தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் பரிபூர்ண குணமாகி காலை எட்டு பிடிக்க முடியாத நீங்கள் இவ்வளவு ராஜநடை போட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் பெரியவருடைய அனுக்கிரகம் தானே, அவருடைய கருணை தானே, அவருடைய அன்பு தானே, அவருடைய ஆசி தானே. வாருங்கள், இப்பயே போய் நாம் வந்து மகா பெரியவரை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்வோம், அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம் என்று அந்த அம்மையார் சொல்லி கணவரை கூட்டிக் கொண்டு வருகிறார் மகா பெரியவருடைய மடத்திற்கு, காஞ்சி மடம். வந்தபோது சீடர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அவரை வேகமாக அவர்களை மகா பெரியவருடைய முன்னால் கொண்டு நிறுத்துகிறார்கள். சுவாமிஜி, என்னை மன்னித்து விடுங்கள். மகா பெரியவா, நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். மகா பெரியவா, முக்கியமாக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், மன்னித்து விடுங்கள். என்னுடைய கணவர் இவ்வளவு பரிபூர்ண குணமாக நலம் பெற்றதுக்கு காரணமே நீங்கள் தான் என்று கதறி காலில் விழுகிறார்கள். இருவருமே நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆசி கொடுத்ததோடு அவர்களுக்கும் பிரசாதம் கொடுக்கிறார். அப்பொழுது மகா பெரியவர் அந்த அம்மையாரை நோக்கி என்ன சொல்கிறார் தெரியுமா? பெண்ணே, இவர் மனசு என்ன கல்லா? இவருக்கு இரக்கமே கிடையாதா? என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்கலையே. இவர் மனசு கல்லுதான் பொழுது. கல் மனசு படுத்த மனுஷன் நமக்கு தரிசிக்க வந்தோமேன்னு நீ சொன்ன அல்லவா? அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, நம்ம மனதுக்குள்ளதானே காஞ்சி மகா பெரியவரை திட்டினா இவருக்கு எப்படி இப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பதட்டம் அடைய ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லம்மா, இதோ பார், என் மனது கல்லாகத்தானம்மா இருந்தது. ஆனால் நீ என் முன்னால் கதறி எழுது அந்த கண்ணீர் இருக்கு பத்தியா, அந்த கல்லை கரைத்து விட்டது. அதான் இன்று உன்னுடைய கணவர் பரிபூர்ண குணத்தோடு நன்றாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் என்று ஆசை தருகிறார். எப்படி ஒரு மகத்தான செயல் பாருங்கள். இந்த மாதிரி பக்தர்களின் வாழ்வினிலே பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றதோடு நிறைய அற்புதங்களை நிகழ வைத்திருக்கின்றார் மகா பெரியவர். மனித மனங்களுடைய எண்ண ஓட்டங்களை இவ்வளவு துல்லிதமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆரோக்கியம் தருகிறார் என்றால் அவர் தெய்வம் தானே. இன்னொன்று சொல்ல வருகிறேன். இந்த தெய்வத்தினுடைய மனதை இன்னொரு தெய்வம் புரிந்திருக்கின்றது. அதற்கு ஒரு நிகழ்வு. இவரே தெய்வம், இந்த தெய்வத்தை இன்னொரு தெய்வம் அறிந்து அருள் புரிந்திருக்கிறது என்றால் பாருங்களேன், அது என்ன தெரியுமா? மகா பெரியவர் அவர்கள் மிகவும், எல்லோருக்குமே வயதாகும் என்பது நியதி, எல்லோருக்குமே உடம்பு சோர்ந்து போயிடும், படுக்கையான ஒரு நிலைமை ஏற்படும் என்பது நியதி.
அப்படி இருக்கிற பட்சத்தில் காஞ்சி மகா பெரியவர் என்ன விதிவிலக்கா? அவருக்கு உடல் தளர்ந்து விட்டது, நோய் இல்லை, ஆனால் உடல் தளர்ந்து விட்டது. வயோதிகத்தால் அவர் மிகவும் மெலிந்து கைகால்களை அசைக்க முடியாத ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறார். படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் அவரை சுற்றி இருக்கிறார்கள். பெரியவா இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இப்படி இருக்கிறாரே, நோய் என்றால் இந்த தளர்ச்சியை சொல்கிறேன் நான், இருக்கிறாரே என்ற கவலை, ஐயோ நம்மை விட்டு பிரிந்து விடுவாரோ என்ற ஏக்கம் சீடர்களுடைய மனதில் வேதனையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். பெரியவா கண்களை மூடுகிறார், கண்களை திறக்கிறார். அத்தனை பேருமே மிகவும் சோகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவர் சீடர்களை அழைத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? எல்லோரும் ஆர்வமாக அவர் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்படி அவருடைய வாயத்தை பார்க்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், சிதம்பரம் நடராஜ பெருமாளுக்கு குஞ்சித பாதம் என்ற மாலை அணிவிக்கப்பட்டிருக்கும். நான் சிதம்பரம் சென்று அந்த நடராஜ பெருமாளை குஞ்சித மாலை அணிந்ததோடு அவரை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் பார்த்தீர்களா? தன்னுடைய வேலைகளை செய்வதற்கே அதிக சிரமப்பட வேண்டிய மகா பெரியவா எப்படி சிதம்பரம் சென்று நடராஜ பெருமாளை தரிசிக்க முடியும்? இப்படி இவர் கேட்ட உடனேயே அவர்களுடைய சீடர்கள் இதயத்தில் எல்லாம் ரத்தம் வடியாத குறை வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், ஐயோ மகா பெரியவா நம்மளிடம் இது நாள் வரைக்கும் எதையுமே கேட்டதில்லை. நம்மளால் இயலக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வேலையைத்தான் அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் உடல் அசைவற்று சோர்வாக களைத்து வயோதிகமாகிய இந்த நேரத்தில் படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது சிதம்பரம் செல்ல வேண்டும், நடராஜ பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறாரே, இவரை நாம் எப்படி அழைத்து செல்வது என்ற வேதனை அவர்களை கஷ்டப்படுத்துகிறது. மகா பெரியவா மறுபடியும் அவர்களை பார்த்து சொல்கிறார், நாளை நாம் சூரிய உதயத்திற்கு முன்னால் புறப்பட வேண்டும், சிதம்பரம் செல்ல வேண்டும், என்னை அழைத்து செல்லுங்கள், என்னை அழைத்து செல்லுங்கள், நாம் போக வேண்டும், நடராஜ பெருமாளை தரிசிக்க வேண்டும், குஞ்சித பாத மாலை அவர் கழுத்தில் இருக்கும் போதே அதை நான் தரிசிக்க வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்களால் எதுவும் சொல்ல முடியாமல் அந்த நடராஜ பெருமாளையே கும்பிடுகிறார்கள். மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒரு சீடர் ஓடி வந்து சொல்கிறார், பெரியவா உங்களை பார்ப்பதற்கு காஞ்சி மடத்துக்கு முன்னால் சில பேர் நிற்கிறார்கள். அவர்களை நான் யார் என்று கேட்டேன். நாங்கள் சிதம்பரத்திலிருந்து வருகின்றோம், நாங்கள் தீட்சதர்கள், நடராஜ பெருமாளுக்கு பூஜை செய்கிறவர்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் மடத்தில் மகா பெரியவாரை தரிசித்து இந்த பிரசாதத்தை கொடுத்துவிட்டு போகலாம் என்று நான் வந்திருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். அதை இந்த சீடர் மகா பெரியவாகிட்டை சொல்லுகின்ற போது அவர் அடைந்த சந்தோஷத்தை எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியும்? எதற்காக ஏங்கினாரோ, எதற்காக ஆசைப்பட்டாரோ அது நிறைவேறுகிறது அல்லவா? அந்த பக்தர்களை உடனே வர சொல்லு, அந்த தீட்சதர்களை உடனே வர சொல்லு என்று சொல்கிறார். உடனே அவர்கள் எல்லோரும் வந்தார்கள். அதில் முக்கியமான சீடருடைய தாம்பாளத்திலே அந்த குஞ்சித பாதம் என்ற மாலை இருக்கிறது. அதை அப்படியே மகா பெரியவா முன்னால் வைக்கிறார்கள். அதை பார்த்த வேகத்தில் கைகளசை இல்லாமல் காலசை இல்லாமல் ஏதோ ஒரு சோர்வில் இருந்த அந்த மகானுக்கு, மகா பெரியவாவுக்கு எப்படி இப்படி ஒரு சுறுசுறுப்பு வந்தது? எப்படி இப்படி ஒரு
நலம் வந்தது என்று எல்லாருமே வேகமாக எழுந்தார். அந்த மாலை எடுத்துக்கொண்டு கண்களில் ஒட்டிக் கொள்கிறார், நெஞ்சில் சாத்திக் கொள்கிறார், கடைசியில் தலையில் வைத்துக் கொள்கிறார். சீடர்கள் எல்லோரும் அவரை வணங்கிவிட்டு, அந்த தீட்சிதர்கள் எல்லோரும் அவரை வணங்கிவிட்டு சென்று விட்டார்கள். இவர் அந்த மாலையை வைத்துக் கொண்டு மனம் மகிழ்ச்சியோடு அதை தன்னுடைய தலையில் வைத்துக் கொண்டு அவர் சந்தோஷமாக இருக்கிற சீடர்கள் அனைவருக்கும் வெகு ஆச்சரியம். இந்த இடத்தில் இந்த நிகழ்வை உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? மகா பெரியவா இந்த குஞ்சித மாலையை நான் பார்க்க வேண்டும். நடராஜ பெருமாளுடைய கழுத்திலிருந்து பார்த்தால்தான் அந்த குஞ்சித மாலையை நான் பார்க்க வேண்டும். குஞ்சித பாதம் மாலையை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் அடைந்த ஆவல் அதிகம். அது எவ்வளவு எளிதாக கிடைத்து விட்டது. எப்படி கிடைத்தது? இந்த மகானே ஒரு தெய்வம். இவர் மக்களுடைய மனதின் மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடியவர். ஆனால் இந்த காஞ்சி மகா பெரியவாளுடைய மனநிலையை புரிந்தது நடராஜ பெருமாள், சிதம்பரம் நடராஜ பெருமாள். அவர் மனது தன்னுடைய பக்தன் தன் மீது இருக்கும் இந்த குஞ்சித பாதத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான், அணிய வேண்டும் என்று விரும்புகிறான் என்று அவர் நினைத்ததால் அல்லவா இந்த மாலை அந்த மடம் வந்து சேர்ந்தது. இது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்! ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், மிகவும் பெரிய ஆச்சரியம். இதுபோல் அந்த மகானுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அது எனக்கு ஆயுள் பத்தாது. மேலும் ஒரே ஒன்று சொல்கிறேன். காஞ்சி மகா பெரியவார் மிகவும் முக்கியமான எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்லி இருக்கின்றால் அந்த பரிகாரம் நாம் எல்லோராலும் மிகவும் எளிதாக கடைபிடிக்க முடியும் என்றால் செய்ய முடியும். அந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன். ஒரு எறும்புக்கு உணவளித்தால் 100 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் நம்மை வந்து சேரும் என்கிறார் மகா பெரியவர். அதாவது 1000 பேரை அழைத்து வந்து அன்னதானம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த தர்மத்தை, அதாவது எறும்பில் இருக்கும் உயிரும் யானையில் இருக்கும் உயிரும் சகல எல்லா உயிர்களுமே அந்த ஈசன் படைப்புத்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த எறும்புகளுக்கு உணவிட்டாலே நமக்கு ஏகப்பட்ட புண்ணியங்கள் வந்து சேரும். இதில் கொஞ்சமும் பொய் இல்லை. அதனால் நீங்கள் கோயிலுக்கு செல்லுகின்ற போது உங்கள் கையளவு கொஞ்சம் பச்சரிசியோ அல்லது தூய பசுனையில் வறுக்கப்பட்ட ரவையையோ அல்லது பச்சரிசி மாவையோ எடுத்து கோவிலுக்கு செல்லும் போது கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும் அல்லவா, அதில் தூவுங்கள். பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் அதை உண்ணும் பொழுது நாம் முன்வினை பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நம் வாழ்க்கை சிறப்பாகும். நாம் மகிழ்வோடு நலமோடு வாழ்வும். இது உண்மையான ஒரு கருத்து என்று அவர் சொல்கிறார். கண்டிப்பாக இதை கடைபிடித்து மகிழ்வோடு வாழ்வோம். அந்த மகா பெரியவாவுடைய ஆசி சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் கிடைக்க தடையே இருக்காது. வணக்கம்.